Fourthly, நான்காவதாக no one ever worked like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல எவரும் செயலாற்றியதில்லை. Because Jesus was God in human form, nothing was impossible for him. மனு உருவில் வந்த இறைவனாக இயேசு கிறிஸ்து இருந்தபடியினாலே அவரால் இயலாதது என்று சொல்லப்படக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. Is not God omnipotent? கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் அல்லவா? He had absolute power over things which we normally are afraid of. பொதுவாக எந்த காரியங்களை குறித்து நாம் பயப்படுகின்றோமோ அந்த காரியங்களின் மீதெல்லாம் இவருக்கு அதிகாரம் He இருந்தது. had power over diseases. நோய்களின் மீது அவருக்கு வல்லமை இருந்தது. All sorts of sicknesses he healed. சகலவிதமான நோய்களையும் அவர் He குணமாக்கினார். gave sight to the blind. அவர் கண் பார்வை இழந்தவர்களுக்கு கண் ஒளி He கொடுத்தார். opened the mouths of the dumb. பேச முடியாதவர்களை அவர் பேச He வைத்தார். made the deaf ear to hear. காது கேளாதவர்களுக்கு அவர் கேட்கும் திறனை He கொடுத்தார். made the lame to walk again. அவர் கால் நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். He touched the untouchables, lepers, and he healed them. தொடக்கூடாதவர்கள் தொழுநோயாளிகளை அவர் தொட்டு சுத்தமாக்கினார். He had power not only on diseases, he also had power over demons. இவ்வாறு நோய்களின் மீது மட்டுமல்ல பிசாசுகளின் மீதும் அவருக்கு வல்லமை He இருந்தது. cast out demons by the power of his word. தம்முடைய திரு வார்த்தையின் வல்லமையினாலே இந்த பிசாசுகளை அவர் விரட்டி அடித்தார். No demon could disobey his word of authority. அவருடைய அதிகாரமுள்ள வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க எந்த பிசாசாலும் முடியவில்லை. Demons cringed before him. இந்த பிசாசுகள் இறைமகனை பார்த்து நடுநடுங்கின. They cried out, "Why did you come to torment us?" எங்களை துன்பப்படுத்துவதற்காக ஏன் வந்தீர் என்று சொல்லி அவரை பார்த்து புலம்பினார்கள். Thirdly, Jesus also had absolute power over death. மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீதும் வலிமை இருந்தது. He did not raise every dead person of his time, மரித்து போன எல்லாரையும் தன்னுடைய நாட்களிலே அவர் எழுப்பி விடவில்லை. because it is appointed unto men once to die. ஏனென்றால் ஒரு தரம் மரிப்பது மனிதனுக்கு But in நியமிக்கப்பட்டிருக்கிறது. order to show that he had power over death, he performed some sample miracles. ஆனால் இந்த மரணத்தின் மீதும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக ஆங்காங்கே சில மரணமடைந்ததான மக்களையும் அவர் எழுப்பினார். He raised one young boy in his funeral procession. தன்னுடைய சவ ஊர்வலத்திலே சென்று கொண்டிருந்ததான ஒரு வாலிபனை அவர் எழுப்பினார். He raised another young man from his cemetery. 4 நாட்களாய் நாறி கிடந்த ஒரு வாலிபனை கல்லறையில் நின்று அவர் எழுப்பினார். And Jesus also had power over the forces of nature. அது மாத்திரமல்ல இயற்கையின் சக்திகளின் மேலேயும் இயேசு கிறிஸ்து வலிமையுடையவராய் The இருந்தார். Bible says, வேதம் சொல்கிறது all things are created by him and nothing was created that was not created by him. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டன, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. He once stopped the storm and the sea became calm. ஒரு முறை இறையாதே அமைதலாய் இரு என்று அவர் கடலை அமைதிப்படுத்தினார். And he took 5 loaves of bread and just 2 fish and he multiplied it to feed over 5,000 people. 5 அப்பம் 2 மீன் இவற்றை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானோருக்கு அவர் ஆகாரம் He அளித்தார். turned water into grape juice. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். And we in India know the devastation that is done by so many floods and waves all over our country. இந்தியாவிலே வாழ்கின்ற நாம் அவ்வப்பொழுது இந்தியாவை சீரழிக்கின்றதான இயற்கையின் பேரழிவுகளை குறித்து நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். Diseases, நோய்கள், demons, பிசாசுகள், death, மரணம், and forces of nature. Jesus had absolute power. இயற்கையின் சக்திகள் இவை அனைத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. Fifthly and finally, ஐந்தாவதாக no one ever died like Jesus. இயேசு கிறிஸ்து மரித்ததை போல எவரும் உயிர் கொடுக்கவில்லை. He always knew when and how he would die. எப்பொழுது எப்படி தான் மரிப்பார் என்பதனை அவர் நன்றாக அறிந்திருந்தார். All through his life he was talking about his cross. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தான் அடையப் போகின்ற சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே Strictly இருந்தார். speaking, he was not murdered, but he gave up his life. சரியாக சொல்ல வேண்டுமானால் யாரும் இயேசுவை கொலை செய்யவில்லை, அவர் தாமே தன்னுடைய உயிரை He said, கொடுத்தார். I have power to lay down my life and to take it back again. என்னுடைய உயிரை கொடுக்கவும் அதனை மீண்டுமா எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர் He சொன்னார். died in order to shed blood for the remission of sins according to the requirement of God's holy law.
தேவனுடைய பிரமாணத்தின்படியே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கு பதிலாக அவர் சிலுவையிலே மரணமடைந்தார். There are so many martyrs in history who had died for some ideals or some causes. ஏதோ சில லட்சியங்களுக்காக அல்லது சில காரணங்களுக்காக வீர மரணம் அடைந்ததான பல நபர்களை சரித்திரத்திலே பார்க்கிறோம். But there is only one person who died for the sins of the whole world. ஆனால் சகல உலகத்தினுடைய பாவங்களுக்காக உயிர் தியாகம் கொடுத்தவர் ஒரே ஒருவர் தான். That is Jesus. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Crucifixion was the Roman means of capital punishment. சிலுவை மரணம் ரோமாபுரி மக்களால் கொடுக்கப்பட்டதான ஒரு மரண தண்டனை. Jesus bore our sins on the cross so we may be forgiven. நாம் பாவத்தினின்று மன்னிப்படையும்படியாக சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். Jesus accepted shame and ridicule on the cross so we may live a dignified life. நாம் மதிப்பும் மரியாதையும் உள்ள வாழ்வு வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிந்தையையும் அவமானத்தையும் சுமந்தார். Jesus became curse for us on the cross so you and I may be blessed. நீங்களும் நானும் இறை ஆசி பெறும்படியாக அவர் நமக்காக சாபமானார். Yes, no one died like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல யாரும் உயிர் கொடுக்கவில்லை. But death was not an end in his life. ஆனால் மரணம் அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக He இல்லை. rose again on the third day. அவர் மூன்றாம் நாளிலே மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். He showed himself alive to his disciples for அவர் over தம்முடைய 40 days. சீடர்களுக்கு 40 நாட்கள் தம்மை உயிருள்ளவராக During காட்சியளித்தார். that time he commanded his disciples to go all over the world and preach this good news. அந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களிடத்திலே அவர் கட்டளையிட்டார், நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை பறைசாற்றுங்கள். That's how Thomas, one of the 12 disciples, came to India, and we have St. Thomas Mount in Chennai. அப்படி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்ததுதான் 12 சீடர்களிலே ஒருவரான தோமா. அவருடைய நினைவாக இந்த பரங்கி மலை சென்னையிலே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். So the gospel of Jesus Christ is over 2000 years old in India. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி 2000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கிறது. White men from Europe and America came much later. அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் வந்ததான வெள்ளை மனிதர்கள் பின் நாட்களில் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தார்கள். Christ was not born in the east or the west. Praise God, he was born in the Middle East. இயேசு கிறிஸ்து கிழக்கிலும் பிறக்கவில்லை, மேற்கிலும் பிறக்கவில்லை. அவருக்கே மகிமை உண்டாவதாக அவர் மத்திய கிழக்கு நாட்டிலே பிறந்தார். So this is then why I follow Jesus. ஆகவேதான் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். Yes, Christ is unique. ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு தன்னிகரற்றவர். And he is a historical person and he is not a mythological figure. இவர் ஒரு வரலாற்று நாயகன், புராண புருஷன் அல்ல. And he has divided history into two, BC and AD. வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அவர் பிரித்து நிற்கின்றதான நிகரற்ற சர்வேசர். History is actually his story. சரித்திரமே அவர் சரிதைதான். His story is history. அவர் சரிதைதான் சரித்திரம். Now this historical person can become your savior today. இந்த வரலாற்று நாயகர் உங்களுடைய சொந்த இரட்சகராய் மாற You முடியும். have to take just 2 steps today. நீங்கள் செய்ய வேண்டியது 2 படிகள் தான். Accept that you are a sinner. நீங்கள் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். Our so-called deeds and religious activities cannot satisfy the demands of a holy God. நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நற்செயல்கள் எல்லாம் தேவனுக்கு முன்னதாக அவைகள் அவரை திருப்திப்படுத்த முடியாது. And they are all filthy rags before him. அவருக்கு முன்னதாக அவைகள் கந்தையாய் காணப்படுகின்றன. I am a sinner. நான் ஒரு பாவி. Having accepted that I am a sinner, நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொண்ட பிற்பாடு, number 2, I must believe that Christ died for my sins in my place on the cross. எனக்காக என்னுடைய இடத்திலே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். He is my savior. அவர் என்னுடைய He இரட்சகர். is my sin bearer. அவர் என்னுடைய பாவங்களை சுமக்கிற He is பரிகாரி. my substitute. அவர் என்னுடைய பதிலி. Friends, I want to tell you something very important. நண்பர்களே, நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். This is not a change of religion, but this is a change of heart. இது ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். The same moment you believe on the Lord Jesus Christ, you become a child of God. எந்த நேரம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த நேரமே நீங்கள் தேவனுடைய You will பிள்ளைகளாகின்றீர்கள். experience the joy of your sins forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே கரைபுரண்டு ஓடும். An ununderstandable peace will flood into your soul. புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம் உங்களுடைய ஆன்மாவிலே தோன்றும். Will you receive Christ now? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? God bless you, dear brothers and sisters. அருமை சகோதர சகோதரிகளே,
கடவுள் உங்களை Meet ஆசீர்வதிப்பாராக. with a Christian friend and try to procure a copy of the Bible. ஒரு கிறிஸ்தவ நண்பரை சந்தித்து இந்த வேத புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை வாங்கிக் கொள்ள முயற்சியுங்கள். Get a Bible in an easy language. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பிலே இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். As you read this Bible, God will speak to you. இந்த திரு வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதானே கடவுள் உங்களோடு கூட There பேசுவார். were hundreds of predictions about the birth of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நூற்றுக்கணக்கான முன் அறிவிப்புகள் இதிலே உண்டு. And Jesus said he is coming again. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மீண்டுமாய் உலகத்திற்கு வருவேன். Today he is your savior. இன்று அவர் உங்களுடைய இரட்சகர். If you accept him as a savior today, இன்று அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால், tomorrow you don't need to face him as your judge. நாளை அவர் வரும் பொழுது அவரை ஒரு நீதிபதியாக நீங்கள் சந்திக்க வேண்டிய பயம் உங்களுக்கு இருக்காது. The choice is yours. தெரிந்து கொள்ளுதல் உங்களுடையது. மென்மையாய் இயேசு அழைக்கிறாரே, உன்னையும் என்னையுமே நீயும் நானும் வர வாசலந்தையே ஆவலாய் தேடும் இயேசுவிடம் நாம் அஞ்சாது சென்றிடுவோம். இரக்கம் காட்டியே அழைக்கிறாரே, பயக்கமின்றியே வா. வாராயோ இயேசுனை அழைக்கிறார், பாவத்தால் சோர்வுற்ற உன்னையுமே கூவி அழைக்கிறார். வா. காலமும் நேரமும் கடந்தே சென்று மரணமும் நெருங்கிடுதே, நீண்டிடும் நீளலாய் ஆண்டுகள் செல்ல தாமதமின்றியே வா. வாராயோ இயேசுனை அழைக்கிறார், பாவத்தால் சோர்வுற்ற